வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த வேலைன்னு பார்த்தா ஒரு முக்கியமான வீடியோ தான் இருக்கும். 11th தமிழ் ஆஃப் இயர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே. இது வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டினாக எடுத்து படிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவினா, சிறுவினா, நெடுவினா வந்து இயல் வைஸ் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் இருக்க போகுது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருவினா. குருவினால வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் வந்து 1, 3, 4, 5 ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இயல் 2ல் வந்து 1, 2, 4, 5 அண்ட் தென் திருக்குறள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5 இந்த திருக்குறள் எல்லாமே என்னது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல் 3ல் வந்து 1, 2, 3 இந்த 3 கொஸ்டின்ஸுமே என்னது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இயல் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்புறம் திருக்குறள் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 ஓகேங்களா? இது வந்து 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இயல் 5ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 அதே மாதிரி இயல் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4 ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குருவினாக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினாக்குள்ள போகிறோம். சிறுவினா வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. சிறுவினால வந்து பார்த்தீங்கன்னா எல் 1ல் வந்து 1, 2, 3, 5 இந்த 5 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதை தாண்டி இயல் 2ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 திருக்குறளில் சிறுவினா பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5 ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுவினா கொஸ்டின்ஸ் திருக்குறளில். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இயல் 4ல் வந்து 2, 3 திருக்குறள் குருவினால பார்த்தீங்கன்னா 1, 2, 4 இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இயல் 4 பொறுத்த வரைக்கும். அடுத்து இயல் 5க்கு வந்து சிறுவினால வந்து 1, 2, 4, 5 இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் இயல் 5. அடுத்தது இயல் 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4 இந்த 4 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினால, ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் குருவினா பார்த்துட்டோம், சிறுவினா பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல படிச்சாலும் நீங்க ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணுங்க, பொறுமையாக படிங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஸோ நெடுவினா இருக்கு. நெடுவினால பார்த்தீங்கன்னா இயல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 3 இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இயல் 2ல் பார்த்தீங்கன்னா 1, 3 திருக்குறள் நெடுவினால பார்த்தீங்கன்னா 1, 2 ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறள் நெடுவினா வந்து படிச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் நீங்க 3 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் வந்து வந்துடும். அடுத்து வந்து துணைப்பாடம், அடுத்து வந்து திருக்குறள். செய்யுள்ன்றது வரது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது அந்த மனப்பாட பாட்டுல இருந்து வரலாம் கொஸ்டின்ஸ், இல்ல திருக்குறள்ல இருந்து வரலாம். அதே மாதிரி துணைப்பாடம், அதே மாதிரி ஒரு பாடம் கேட்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 தான் பிரிச்சு கொடுப்பாங்கல்ல. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்குறளை கண்டிப்பாக படிச்சிடணும். அதை தாண்டி இயல் 3ல் வந்து பார்த்தா 2 அண்ட் 3 அடுத்து வந்து மாதிரி இயல் 4ல் வந்து 1, 2 திருக்குறள் நெடுவிலால வந்து 1, 2 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நான் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம படிச்சுட்டு போயிருங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 5ல் வந்து 1, 2 அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 6ல் வந்து 1, 2, 3 இந்த கொஸ்டின் எல்லாம் பண்ணாது நெடுவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிச்சுட்டு போனாலுமே ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம். ஸோ படிச்சவங்க என்ன பண்ணுறீங்கன்னா விஷயம் இருக்காங்க. இதை தாண்டி இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் மார்க் எடுத்தா எங்களுக்கு ஹாப்பி தான், ஓகேவா? தேங்க்யூ.